இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான தருணம் அடுத்ததா காற்றுக்கென்ன வேலி புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா. இதை வெளியிடுபவர் மதிப்பிற்குரிய திரு வி பாஷி அவர்கள். இவர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கார்டியோதொராசிக் டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்டராக இருக்கார். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டினரியாக உட்காந்துருக்காரு. பட் ஹீ சம் ஒன் ஹூ ஹஸ் சேவ்ட் லைவ்ஸ் ஆஃப் மெனி தௌசண்ட்ஸ். கிட்டத்தட்ட அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஹார்ட் சர்ஜன் தட் ஓவர் 20,000 பைபாஸ் சர்ஜரிஸ் அவர் வந்து பண்ணியிருக்கார். அண்ட் இது எல்லாமே ரொம்ப துல்லியமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அத்தனை பேரனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இவர் இருந்திருக்கார். அவள் வாழ்க்கையே மாற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையும் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி அவ்வளவு தரமான பல மருத்துவர்களையும் அவர் உருவாக்கி இருக்காரு. அவர் மூலமாக இன்னும் பல பேர் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டாக்டர் வந்து இவர் எப்போதுமே வசிஷ்டர் அப்படின்னு தான் குறிப்பிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ராமரை பற்றி யோசித்தோன்னா நமக்கு சௌலபியம் அப்படிங்கிற அந்த ஒரு அட்ஜெக்டிவ் தானாகவே வரும். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் எவ்வளவு எளிமையாக இருக்க முடியும், அவ்வளோ ஒரு சௌலபியமான ஒரு மனிதர் திரு வி பாஷி அவர்கள். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சில காரணங்களால் வி ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். பட் ஐ திங்க் எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து புத்தக வெளியீட்டு விழாவை நம்ம வந்து செஞ்சிடலாம். அண்ட் திரு வி பாஷி அவர்கள் காற்றுக்கென்ன வேலி டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய சுயசரிதை புத்தகத்தை வெளியிட இன்னைக்கு இதனுடைய முதல் காப்பியை பெற்றுக்கொள்ள மதிப்பிற்குரிய ராம்கோ சிமெண்ட் சிஇஓ திரு தர்மகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். திரு வி பாஷி அவர்கள் காற்றுக்கென்ன வேலி புத்தகத்தை வெளியிட திரு தர்மகிருஷ்ணன் அவர்கள் இதை பெற்றுக்கொள்கிறார். இன்றைய சூழல்கள் சில விதத்தில் மாறியிருந்தாலும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு காற்றுக்கென்ன வேலி. அதுபோல் எந்த விதமான பிரச்சனைகளும் ஒரு 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 ஹிண்டரன்ஸ் ஏற்படுத்தாமல் எந்த விதமான ஒரு வேலியும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப ஸ்மூத்தாக லைக் அ ப்ரீஸ், காற்றுக்கென்ன வேலி அப்படின்ற மாதிரி லைக் அ ப்ரீஸ் இன்றைக்கி நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ கார்த்தால இதை பற்றி பேசிட்டு இருந்த பொழுது ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருந்தார், இது எல்லாமே வந்து அம்பாளுடைய பிரசாதம், என்ன நடந்தாலும் அம்பாளுடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அம்பாள் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு லைக் அ ப்ரீஸ் திருமயிலையின் சுவாச காற்றாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களுடைய இந்த புத்தகம் அதே போல் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அற்புதமான சுகமான தென்றலாக இன்றைக்கி வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்பொழுது திரு வி பாஷி அவர்களை வாழ்த்துரை அளிக்க அழைக்கிறேன். The man of the evening, Dr. Sridharan, my close friend and colleague for more than 30 years, dignitaries on the dais and off the dais, and ladies and gentlemen. After an amazing speech about the book by Mr. Tirupur Krishnan, I think I will speak about Dr. Sridharan and his journey through this asthma and allergy specialist. As doctors, we are not very good in giving speeches. Most of the time we go for giving medical speech with the slides and everything. So I apologize and I won't prolong too much with my speech. Dr. Sridharan I think he is the only one specialist which I know about asthma and allergy. When I came, I am in Chennai for the last 35 years. So when we met first, I never heard about a specialist in asthma and allergy. Because we have respiratory physicians and physicians, but he is one among the few in India itself who has taken the specialty after his training, and he needs a special applause for that. And the people here are testimony of his excellent treatment which he has given all of you. I was talking to him and he said majority, a lot of are his patients. And in the textbook of medicine, allergy, the definition is anything and everything under the sun, including the sun, is an allergen. So it is very difficult to define what is producing an allergy. That is the dilemma of the physician who treats in allergy, to find out what is causing the allergy. Many times it is difficult
to find out what is the allergen and treat it. Not only that, as a clinician, he has trained a lot of students conducting CME programs, educating the junior doctors, which is the most important quality of a doctor, because when you are a doctor, it is not what you have done to the public, but you have how many people you have trained so that the next generation will go up. That is the biggest quality of a doctor, to train others so that they will also, at a time when we all retire, others will come up in the profession. Plus, he conducts a lot of charitable work and programs for medical checkup in the colleges and school. Full credit to him for doing all this work. And I was amazed at the amount of work he has done and recorded all these nice moments to be presented. I was very happy to see that, you know. Not many people keep all this. Honestly, I don't have, if you ask me, I don't have any records of, other than the medical things, we don't have much about the things. And the most important thing is, you know, I will quote a verse from Tritiya Upanishad, which says, what are the qualities of a good doctor? One is Satyatma Pramati Daivam. That means, do not deviate from the path of truth. A doctor should not. Dharma, that is the truth he has to always follow. Dharmatma Pradami Daivam. That means, do not deviate from the path of duty. I'm sure he is a typical example of a person who has done his duty beyond the call of duty, I would say, not the on call of the duty. Hudayana Pramati Daivam. That means, do not deviate from the dignity of the profession. You must always keep the dignity of the profession, which is slowly, I'm sorry to say that over the years, it is deteriorating as time goes on. That is why we are seeing a lot of, you know, because when I was young, you know, a doctor was considered, and when we studied medicine, as, you know, a lot of people used to respect so much. You know, for various reasons, it has deteriorated in the society. And I was born in a family where so many asthmatic was there. Those days, no injection or anything. It's just, I know some flower of some particular flowers we used to smoke and all, which contains atropine and all those things. So then give adrenaline injections, that's all. No hospitals nearby. But so much advances have occurred in the treatment of asthma and allergy, and which Dr. Sridharan is in the forefront. And the most important, the last verse is Swadhyaya Pravajana Pramati Daivam. That means, do not deviate from the continuous in the profession of learning and imparting your knowledge to the others. Right? Swami Vivekananda has said that imparting knowledge is like a river flowing into an ocean. The more it flows, the more it fills. So, when you have, if the river is not flowing, the water is not good for anything. It will get putrefied. It is useless for drinking. So when you have knowledge, you must always flow. It should never stay there. At the same time, a good river will not be dry. It keeps on filling and keeps flowing like that. So that is only one aspect of Dr. Sridharan. But today only I knew that he has written more than 50 devotional songs, which has been sung by many famous artists. And then he was telling also the songs which was in that movie which I saw, also written by him. It's an amazing talent. I don't think many doctors have that talent in writing poems, and all. Most of us are, you know, engaged in the medical profession, meetings and all those things. So he is one of a kind. And I'm extremely happy that I could know him for the last 30 years. We have very common patients because being I'm a cardiothoracic surgeon. That means I operate on the heart, I operate on the lungs, and any organ inside the chest I operate. So being a lung specialist, he used to send patients with tumors of the lung, then you know, patients with tuberculosis where the lung is destroyed, so you might remove that part of the lung. And then most of the time when the patient you know, is all right, he makes sure that he takes care of them very well so that I don't have to be involved in the management. So overall, I think
he is one of a unique person, and I am very proud that I could know him and I could take part in this book release function, and wish you all the best, good health in the future. Thank you, Dr. Sridharan. Thank you for inviting me. Our compere Sridevi, she's very good, so pleasant, with such a charming presence and the charming voice. And I did not actually enlighten her about all aspects of Bashi, but I'll just tell you, just in 2 minutes, Dr. Bashi is just an amazing cardiovascular surgeon. I mean, he looks so simple and so humble, and his talents have no bounds. I mean, there's no comparison. I'm not saying such things just to praise him. This is what I've been telling everybody when he's not around. I feel a little shy praising somebody when they're sitting there, but this is coming from the bottom of my heart. I tell you, at least, Dr. Bashi, I'm sure you remember, at least in the two cases, just in the last year, he specialized in repairing aortic aneurysms. Aorta is the main artery that comes out of your heart and that supplies blood from head to foot, basically. It's a huge, Tamil Mahadamanin சொல்றோம் இல்லையா, very huge heart. And sometimes due to different reasons, you can have a dilatation of the aorta, and sometimes it can go neglected and it can even rupture and it can be life-threatening. And it could be very disastrous. And I got a patient, I'm sorry, I'm just going a little off, but when Dr. Bashi is there, I have to mention this. Because this patient came from USA. He was going through regular checkups every year, but they have not bothered to take a chest X-ray. And he came to me for breathlessness. And when we did lung functions, we found that his functions were very poor. So I said, I need to see your X-ray. All these things are, I written the book also. And for those people who have not read the book yet, I'll just make it 2 minutes. I got a chest X-ray, and the chest X-ray showed the shadow of the aorta being very unfolded. It's huge. It doesn't look normal. It's very big. And immediately I told, this looks like an aortic aneurysm. And I got a CT chest, and we confirmed it's aortic aneurysm. And the next thing I did is, like a reflex, I called Dr. Bashi. I said, this is what I'm dealing with. Kindly take a look. And immediately he said, please send the patient to SIMS. I sent him over. He completely evaluated him and found that he had a terrible heart block also. Shah, right? Mukesh Shah, you remember the case. So he didn't just jump and repair the aortic aneurysm. He did triple bypass surgery for that patient and made him fit for surgery, waited for 3 to 6 weeks or something like that, and then he repaired the aortic aneurysm. This happened maybe about 2 years back, and he's still doing great. And we went back to US, to Houston. When he showed all the reports, those doctors said, what kind of doctors have been dealing with you, all this? Somebody to diagnose and somebody to operate like that. And they were all in praise. And this is from one of the best centers in the world, Baylor in Houston. So this is just an example. Another patient, he operated and removed the lungs, he had a cancerous lungs, and after 2 years, he is doing so well. Nobody gets any problem. His repair is so good. His operation is so perfect. There is no words for me to express my gratitude for helping out all the patients that I am sending so sick. And I truly feel very humbled in your presence, Dr. Bashi, and I feel very delighted that I was able to get you to release my book. I really wanted a truly professional doctor to release my book, and I found you. I'm so grateful. I think it's... Now Dr. Sridhar would like to honor Sri V.V. Bashi. Now, doctor would like to present a copy of these books
to everyone on stage. And also, some people who are very close to his heart, he would like to call them on stage. I invite Doctor for that. If Sri Devi says somebody is close to his heart, he will call, then I have to call every one of you. Unfortunately, I don't have the time. I don't think I have that many copies. We were not able to bring because it's such a tight security here. We were able to just get some books. So you have to excuse me for kind of excluding you out of this book distribution. It doesn't mean that you are any less than whoever people I'm going to be calling on stage. Music director Bharadwaj, my very dear friend, and you listen to him, Nyabagam Varde. All his songs, hit songs, I kind of remixed as asthma songs with my own lyrics, and he was so kind to sing that. He come on stage and then perform for me for so many asthma events. He has been like a pillar of support for my asthma activities. Mr. Bharadwaj. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது அவர் சொன்னார் உன்னோட பாட்டு இப்போ தான் போட்டேன் உடனே வந்தேன் அப்படின்ட்டு. இட்ஸ் லைக் எ மேஜிக். ஆக்சுவலி நான் ஐ டோன்ட் லிவ் ஹியர், ஐ லிவ் இன் தென்காசி now. இந்த ப்ரோக்ராம் வேணும் நான் வந்தேன், ஆனால் லேட் ஆகிடுது, ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்து. ஸோ சாரி ஃபார் தி டிலே. பட் லெட் மீ டெல் யூ சம்திங் அபவுட் டாக்டர் ஸ்ரீதர். அவர் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக பெரிய கஷ்டத்தோடு போனால் கூட he will communicate such a way that you feel that he is always. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நினைக்கிறேன் டாக்டருக்கு. ரொம்ப கவலையோடு நம்ம போவோம், ஆனால் சின்ன வெளியில் வருவோம், அது மருந்து போடாமலேயே. ஸோ அந்த அளவில் அவர் ரொம்ப எனக்கு பிடித்தமான மனிதர். ரெண்டாவது அவருடைய பக்தி, ஓவரால் கேர் அபவுட் தி பீப்புள் வித் ஹூம் ஹீ டீல்ஸ் வித். ஸோ அந்த ரொம்ப எனக்கு பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டாக்டர் ஸ்ரீதர் தெரியுங்கிறது. இன்றைக்கி 75வது பிறந்தநாள் எனக்கு சொல்ல தெரிஞ்சில்லை, ஏதாவது ஒன்றுமே கொண்டு வரல, சாரி. ஐ ஜஸ்ட் வாக்ட் இன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ட்ரூலி எக்ஸைட்டட். அண்ட் அவருடைய அந்த என்ன சொல்கிறது, எல்லோரும் வந்ததுக்கே பெரிய ஒரு அத்தாட்சி அவருடைய டீல் பண்ணுற விதத்துக்கு. அதாவது ரொம்ப அருமையாக பேசுவார். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மியூசிஷியன், நான் அவர்கிட்ட செக் பண்ணுற போதே அவர் சொல்லுவார், இது இன்னும் மறக்கவே மறக்காது. அந்த இதை வச்சு பார்த்துட்டு உள்ளே இன்னொரு பரத்வாஜ் பாடின்னு இருக்காரு அப்படிம்பாரு. அந்த சத்தத்துக்கு இந்த வீசிங் வந்ததை உள்ளே இன்னொரு பரத்வாஜ் பாடின்னு இருக்க மாதிரி தெரியாது அப்படிம்பாரு. சச் அ நைஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் எவ்ரி திங். ஹி மேக்ஸ் இட் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எனக்கு இன்ஃபேக்ட் ஆஸ் அ மியூசிஷியன் ஐ ஆல்வேஸ் ஹேட் சம் ட்ரபிள் வித் திஸ். பட் ஓவர் தி இயர்ஸ் ஹி ஹஸ் பீன் ட்ரீட்டிங் மீ ஸோ வெல். என்னோட அதாவது நல்ல ஹெல்த்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் நினைக்கிறேன் நான். So thank you so much, Dr. And it's amazing to see so many great people on stage and off stage. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது இந்த சினிமாவில் பொதுவாக நாங்கள் பாடுற பாட்டு எல்லாமே கதை எல்லாமே ரொமான்டிக் சாங்ஸ் தான் இருக்கும். ஆனால் சில சமயம் வாழ்க்கையை ஒற்றி சில பாடல்களும் அமையும். அந்த விதமாக தான் ஞாபகம் வருதுங்கிற பாடல். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. நன்றி. தேங்க்யூ டாக்டர். அடுத்து எனது காற்றுக்கண்ணவேலி புத்தகத்தை வாங்குவதற்கு அன்போடு நான் அழைப்பது எனது உள்ளத்தரசியை ரோஹிணியை. அப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்லணும், எப்போ நினச்சிக்காதுங்க, 2 நிமிஷம்.
நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்றும் கரெக்டாக ஆர்டரில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 2 minutes கண்ணா கொடுத்துட்றேன். மரபின் மைந்தன் முத்தியா மாதிரி ஜோக் அடிக்க ஒருத்தர் புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிரம்மா தான் படைக்கணும் மறுபடியும். வரும்போது இங்கே வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேறு பாதையில் வர வேண்டியிருக்குன்னு வேறு பாதையில் வேர்த்து வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னேன், நீ வீட்டுக்கு வா நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் சார் உங்கள் அனுபவங்கள்லாம் நீங்கள் மேடையில் சொல்லக்கூடாது. ஓகே. அண்டு இப்போது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி எடுத்து டாக்டர் பாஷி ரொம்ப பிஸி சார். அவர் இத்தனை நேரம் நம்ம கூட இருந்ததே ஒரு பெரிய பாக்கியம். அதனால் என்னுடைய அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டாலும் தைரியமாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ விடைபெறணும்னு சொன்னால் அதனால் எங்களுக்கு மனசு இல்லாமல் உங்களை அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸ்ரீ பாஷி சார். அடுத்ததாக நம்முடன் இணைந்திருக்கும் மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்கள். பேரை கேட்ட உடனேயே நமக்கு தெரியும். அண்ட் இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே பரிச்சயம். மரபு கவிதைகள் எழுதுறதுல கை தேர்ந்தவர், மிக சிறந்த ஒரு கவிஞர். கண்ணதாசன் மேலே அதிக பிரியம் மற்றும் மதிப்பு கொண்டவர். அவருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள், கரு, இது எல்லாத்தையும் இவர் சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆஹா, கண்ணதாசனை இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இனிமையாக நமக்காக எடுத்து சொல்லுவார். இவர் ஒரு மிக சிறந்த அபிராமி உபாசகரும் கூட, அதை டாக்டர் அடிக்கடி சொல்வார். அண்ட் நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி அம்பாள் தான் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு இவர் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பதும் ஒரு சிறந்த சாட்சி. நமது நம்பிக்கை அப்படிங்கிற இதழினுடைய ஆசிரியராக இருக்கார். இவர் எத்தனையோ பாசிட்டிவான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், நல்ல சிந்தனைகள் எல்லாருக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உரைகள் நிகழ்த்தியிருக்கார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் மனிதமும் புனிதமும் அப்படிங்கிற தலைப்பில் இவர் பேசவிருக்கார். அண்ட் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த புக்கிலேயே டாக்டர் அவர்கள் மனிதமும் புனிதமும் இணைந்த டாக்டர் அவர்களுடைய ஒரு டைரி அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பு இருக்குது. அதை பற்றி இவர் என்ன நினைக்கிறார், இந்த புத்தகத்தில் டாக்டர் அவர்கள் எழுதியுள்ள விஷயங்கள், அதில் இவருடைய டேக் என்ன, அதை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்கவிருக்கார். இந்த காற்றுக்கென்ன வேலி புத்தகத்துக்கு இவரும் ஒரு அழகிய அணிந்துரை எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அனைவருக்கும் வணக்கம். தனித்தனியாக ஒருத்தரையாக பேர் சொல்லி வணக்கம் சொன்னால் இது அட்டண்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அட்டண்டன்ஸ் சிஸ்டர் 3 பேர் கிளம்பி வேற போயிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்சன்ட் போட முடியாது. அதனால் வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மனமாற வணங்குகிறேன். மதிப்பிற்குரிய திருப்பூர் கிருஷ்ணன் பேசுகிறப்போ கேட்டார், நீங்கள்லாம் சுரங்கப்பாதை வழியாக வந்தீர்களோ அப்படின்னு கேட்டார். ஆனால் எனக்கு அவர் கேட்டபோது தான் அவர் உண்மை புரிந்தது. நீங்களெல்லாம் இந்த விழாவுக்கு சுரங்கப்பாதை வழியாக வரவில்லை. டாக்டர் ஸ்ரீதரனிடம் சிகிச்சை பெற்ற பலர் சுவாசப்பாதையினாலே வந்திருக்கிறீர்கள். சுவாசப்பாதையை சீர் செய்தார் என்கிற அந்த நட்புணர்வும் நன்றியுணர்வும் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையிலேயும் உங்களை இங்கே சேர்த்திருக்கிறது. இன்றைக்கி டாக்டர் பாஷி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக ஒரு மேடையில் 2 பெரிய ஆளுமைகள் தோன்றுவதை நம்ம வெவ்வேறு தளங்களில் பார்த்துருக்குறோம். நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் தோன்றிய மேடையில் சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி 2 பெரிய ஆன்மீக அருளாளர்கள் இருக்கிற மேடைகளை பார்த்துருக்கலாம். இன்றைக்கு நாமெல்லாம்
ஒரே மேடையில் 2 மகத்தான மருத்துவர்களை பார்த்தோம் என்ற மகிழ்ச்சியோடு வீடு திரும்பலாம். டாக்டர் பாஷி அண்ட் டாக்டர் ஸ்ரீதரன் என்கிற 2 பெரும் மருத்துவர்கள், அவர்களை இந்த மேடையிலே பார்த்த ஒரு மன மகிழ்ச்சியும் நிறைவும் நமக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது. அவர் டாக்டர் ஒரு தடவை கீழே யாரையோ வழி அனுப்புறதுக்காக இறங்கி போனால் அவருக்கு வரிசையாக நிறைய பேர் சிறப்பு செய்து மேலே அனுப்பியிருக்கிறார்கள். அதான் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு. ஆனால் டாக்டரோட இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களும் பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்கிறார். அது ஏன் இப்படி பண்ணுறாருன்னா, ஒழுங்காக பேசுனா போடலாம், இல்லாட்டி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அவருடைய ஆர்கனைசிங் ஸ்கில்ஸில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நான் நினைக்கிறேன். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் பக்தி உள்ளபடியே எங்களை இணைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர் எனக்கு தந்த தலைப்பு மனிதமும் புனிதமும். அதில் நான் எதை பற்றி எந்த ஆங்கிளில் பேசணுன்னு வேறு அவங்க காம்பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இது ஏறக்குறைய ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மனிதம் புனிதம் இந்த 2ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதம் புனிதம் 2க்கு என்ன வித்தியாசம் சொல்லுகிற போது? சார், மனிதம் புனிதம் வெரி சிம்பிள் கொஸ்டின் தானே. ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம். பூனா வந்திருக்கீங்க புனிதத்தில். அதாவது மனிதன் புரிதலோடு இருந்தால் அவன் புனிதனாகிறான். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நமக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்கிறப்போ ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்னா உண்மையிலே நம்ம வாத்தியார் காலங்காலமாக நம்மளை கேட்டிருக்கார். ஒரு கணக்கு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட்னு கேட்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கணக்கு வாத்தியார் அப்படி தான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தார். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னார், பசங்க புரியலைன்ட்டாங்க. செகண்ட் டைம் போட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட்னார், புரியலன்ட்டாங்க. தேர்ட் டைம் போட்டு காமிச்சு அண்டர்ஸ்டாண்ட்னார், புரியலன்ட்டாங்க. அவர் கோவம் வந்துருச்சு. ஏன்டா 3வது போட்டப்போ எனக்கே புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஏன்டா இன்னும் புரியலன்னு கேட்டார். அந்த மாதிரி அந்த ஆங்கில வேர்டு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, அதுக்கு ஓஷோ என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, உங்களுடைய பர்செப்ஷன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு உயர்ந்துடுச்சு அப்படின்னா எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஸ்டாண்ட் அண்டர் யூ அப்படிங்கிறார். யூ ஆர் கம்மிங் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங் ஸோ தட் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் யூ. தட் இஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதைத்தான் நாம் தமிழில் புரிதல் என்கிற ஒரு சொல்லிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறோம். மனிதனுக்கு புரிதல் வந்தால் அவன் புனிதனாக மாறுகிறான். அப்படி தான் மேற்கொண்ட மருத்துவ தொழிலை ஒரு தொழிலாக மட்டும் பாராமல் அந்த தொழில் பற்றிய உள்ளார்ந்த ஆழமான புரிதல் ஏற்பட்டதால் ஒரு மருத்துவ புனிதராக நம்முடைய டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை, அதற்கான தரவுகளை சான்றுகளை இந்த புத்தகத்திலேயே நம்ம நிறைய பார்க்கலாம். அவர் ஏன் இந்தியாவை விட்டு அமெரிக்கா போனார் அப்படின்னா, அவர் வேலை பார்த்த ஒரு மருத்துவமனையிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. அப்போ என்ன தப்பு பண்ணி அவரை நீக்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தால் அந்த மர்ம நாவலை படிக்கணும். நீங்கள் தப்பு பண்ணதுனால நீக்கலை, ஒரு விஷயத்தை சரியாக பண்ணதுனால நீக்கிட்டாங்க. அவருக்கு சீனியராக இருந்த ஒருத்தர் செய்த தவறை இவர் கண்டுபிடித்து சரியான மருத்துவத்தை செய்ததால், நீலாம் ரொம்ப பெரிய ஆளுப்பா, இங்கே இருக்க வேண்டாம்னு அனுப்பிவிட்டாங்க. அதனுடைய விளைவு, ஒரே 4 சுவர்களுக்குள் இருந்து மருத்துவம் பார்த்திருக்க வேண்டிய ஒரு மருத்துவர் உலக மருத்துவராக இன்று உயர்ந்திருக்கிறார் என்றால், நமக்கு பிறர், நாம் நேர்மையாக இருக்கிற போது, நியாயமாக இருக்கிற போது, சத்தியத்தை பேணுகிற போது, நமக்கு பிறர் செய்கிற தீமையும் நமக்கு நன்மையாக மாறும் என்பதற்கு டாக்டர் ஸ்ரீதரன் ஒரு அருமையான உதாரணமாக நம் முன்னே இருக்கிறார். இப்போது இது வாழ்க்கை பாடம். ஒரு மருத்துவரனுடைய வாழ்க்கை என்றாலும் இது ஒரு வாழ்க்கை பாடம். இதில் ஒரு மருத்துவத்துக்கான காரணத்தை கண்டறிதல். அவரே திரும்ப அந்த 3 மொழிகளில் வேறு சொன்னார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதை சொன்னார் அவர். நோய் முதல் நாடுதல் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு அந்த ஆட்டோ இம்யூன் ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார்.
நண்பர் ஜெயமோகன் வந்து அவருடைய மகனுக்கு வந்து ஒரு தீராத இடர்பாட்டில் பிணியில் அந்த பையன் இருந்திருக்கிறான். வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வெளியூர் போன இடத்துல அந்த நோய் வந்து விட்டது. அவன் தங்கியிருக்கிற ரூமில் வந்து அந்த டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறார். முன்னிரவு தாண்டி போகிற நேரம், பின்னிரவு ஆகவில்லை. கோயிலுக்குள்ளேருந்து நாய் குரைக்கிற சத்தம் கேட்கிறது. அதை கேட்டதுமே அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நான் விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு இருக்கார். என்னன்னு இருக்கார், இல்லை கோயிலுக்குள்ளே ஒரு திருடன் வந்திருக்கான், அவன் நாய் குலைச்சதில் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆனால் நாய் வெளியில் வர முடியாமல் உள்ளே சுற்றிட்டு இருக்கு. திருடன் ஓடிவிட்டான், நாய் உள்ளே மாட்டிக்கொண்டது. ஒரு மருந்து கொடுத்ததனால் நோய் குணமாகி விட்டது. ஆனால் அந்த மருத்துவத்தினுடைய பக்க விளைவு உள்ளே சுற்றிட்டு இருக்குன்னார். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டயக்னோசிஸ். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டயக்னோசிஸ் டாக்டர் ஸ்ரீதரன் ரொம்ப அனாயசமாக செய்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. அதனால் ஒரு விறுவிறுப்பான நாவல் வாசிப்பது போல் இருக்கிறது. திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னார், சமீபத்தில் வந்த புத்தகங்களில் முக்கியமான புத்தகம் என்று ஒரு பெரிய எழுத்தாளருடைய தரச்சான்றிதழ் அந்த புத்தகத்துக்கு இந்த மேடையில் கிடச்சிருக்கு. ஏன்னா அவரே சொன்னார், எதையும் ஒரு மிகையாக சொல்லி பழகாதவர். எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட எத்திக்ஸோடு இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு மரியாதை அதிகம். ஆறுமுகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா தசாவதானம் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஆள். ஒரே நேரத்தில் 10 விஷயங்கள் பண்ணுவார். அவர் வந்து ஒரு தடவை ஒரு பெரிய விழாவில் பர்ஃபார்ம் பண்ணுறார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரை பாராட்டி அடுத்து பேசணும். அதுக்கு முன்னால் அந்த ஊரில் ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார், சேஷையான்னு பேர். யாரையும் அவளை எளிதில் பாராட்டி விட மாட்டார், கராராக இருப்பார். அவரே தன்னை மறந்து ஆறுமுகம் பிள்ளை செய்த அவதானங்களை பாராட்டி பேசியிருக்கிறார். அவர் இறங்கினதுக்கப்புறம் தேசிய விநாயகம் பிள்ளை மேடைக்கு வரணும். அவர் பெருசாலாம் பேசலை, ஒரே ஒரு வெண்பா சொல்லிட்டு உட்கார்ந்தாராம். ஆறுமுகம் பிள்ளை அவதானம் கண்டு எளியேன் வேறு முகமன் கூற வேண்டுமோ, தேரும் மதி சேஷையா மெச்சி திருவாய் மலர்ந்து சபாஷ் பேஷையா என்ற பிறகு அப்படின்னு ஒரு வெண்பா சொல்லிட்டு உட்கார்ந்தாராம். அப்படி ஒரு தேர்ந்த இதழாளராக, பதிப்பாளராக, படைப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இது ஒரு முதன்மையான புத்தகம் என்று சொன்னதே இந்த புத்தகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு முழுமையான வெற்றி என்று நான் எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, சுயசரிதைகள் என்னென்னலாம் முக்கியமான சுயசரிதைகள் வந்திருக்கின்றன என்று அவர் ஒரு பட்டியல் போட்டபோது தான் எனக்கு இன்னொரு நூல் ஞாபகம் வந்தது. வ.உ. சிதம்பரனாருடைய சுயசரிதை. வ.உ.சியுடைய சுயசரிதைக்கு என்ன பெரிய சிறப்புன்னா, தன்னுடைய சுயசரிதையை அவர் கவிதையிலேயே எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்து கவிதையில் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை அதுவாக இருக்கக்கூடும். அதில் வந்து வ.உ.சி என்ன பண்ணுறாங்க, காலில் இரும்பு சங்கிலி போட்டு அந்நியர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் சிறையில். நீங்கள் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற தேசிய ஒரு அரசியல் தலைவர்கள்னால், பார்த்தாயா அவர்கள் கொடுமையை, உன் தலைவன் என்னவெல்லாம் அனுமதித்தான் பார்த்தாயா, இந்த துயரக் கதையை கேட்டாயான்னு அதை வச்சே 10 அத்தியாயம் எழுதுவாங்க. ஆனால் வ.உ.சி என்ன எழுதுகிறாருன்னா, இந்த வெள்ளைக்காரனுக்கு எனக்கு காலில் தங்கத்தில் சங்கிலி பண்ணி போடணும்னு ஆசை, ஆனால் இந்தியாவில் தங்கத்தை காலில் போடக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது அவனுக்கு தெரிஞ்சதுனால இரும்பில் போட்டான்ட்டார். அரும்பொன் காலிடல் அவசாரம் ஆதலால் இரும்பினை அணியும் என ஈந்ததை போன்றே அப்படின்னார். அந்த அத்தியாயத்துக்கு அவர் கொடுத்த தலைப்பே காலுக்கு அணிவித்த கரும்பொற் கடலணி அப்படின்னு கொடுத்துருப்பார். அந்த இரும்பு சங்கிலியை வந்து கரும்பொன் கடலணி அப்படின்னு வ.உ.சி எழுதியிருந்ததெல்லாம் அந்த அந்த நகைச்சுவை இந்த சுயசரிதையிலும் ஸ்ரீதரன் அவர்கள் இடத்தில் இழையோடிக்கொண்டே வருகிற ஒரு அழகை நம்ம பார்க்குறோம். அவர்
வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று எத்தனித்த போது பல லட்சம் ரூபாய்கள் நாங்கள் உங்களுக்கு இங்கேயே சம்பளம் தருகிறோம், இங்கேயே இருங்கள் என்று அந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் உட்பட எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போது தான் என்ன பதில் சொன்னோம் என்று ஸ்ரீதரன் அவர்கள் எழுதுகிறார்கள். லட்சங்கள் அல்ல, கோடிகள் கொடுத்தாலும் நான் இந்தியாவுக்குத்தான் போவேன் என்பதை கோடி காட்டிவிட்டு வந்துவிட்டேன் இருக்கார். அதாவது எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, கோயம்புத்தூரில் வந்து டாக்டர் கேசவினு ஆரம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் வினு ஆரம்னு சொல்லுவோம். நீங்கள் அப்புறமா வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்கள். அவங்க அப்பா வந்து காந்திகிராம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த டாக்டர் அறம். அந்த பொண்ணு வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்றார். ஹார்வர்ட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற முதல் பெண் டாக்டர் வினு ஆரம். அவங்களுக்கு அதே பல்கலைக்கழகத்தில் வேலை கொடுத்தார்கள். ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் வேலை கொடுக்க உத்தேசிக்கப்பட்ட முதல் இந்தியர் டாக்டர் வினு ஆரம். ஆனால் அவர்கள் அந்த வேலை வேண்டாம் என்று மறுத்தார்கள். ஏன்னு கேட்டபோது சொன்னாங்க, எங்கள் அப்பா ஒரு காந்தியவாதி, அவர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பேரூர் பகுதியில் 26 கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறார். நான் படித்த பிறகு அங்கே வந்து சேவை செய்ய வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டுதான் என்னை ஹார்வர்டுக்கு அனுப்பியிருக்கிறார். நான் திரும்பவும் இந்தியா போகிறேன் என்று தேசத்துக்கு அந்த பெண் திரும்பி வந்து இன்றைக்கும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அவர்கள் அந்த வேலை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்தாலும் அவருடைய சிறப்பை அறிந்து ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சிறப்பு பயிற்சிக்கு அங்கிருந்து மாணவர்களை இவர்கிட்ட அனுப்புகிறாங்க கோயம்புத்தூருக்கு. அப்போது டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் எப்படி உலக வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு இந்தியா வந்தார், அதுபோல் இதைத்தான் மகாகவி பாரதி சொன்னான், திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்யல் வேண்டும். அதை நிறுவியிருக்கிறார். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வெளியே தெரியாமல் போய்விடுகிறது. தேர் அன்சங் ஹீரோஸ். அவர்களால் நேரடி பயன்பெற்ற சில 100 பேர், சில 1000 பேருக்கு தெரிகிறது. ஆனால் அவர் வந்து இப்போ ஒரு நடிகர் இருக்கிறார் அல்லது வேறு ஒரு பொது வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் செய்கிற சின்ன வேலை கூட ஒரு பெருசாகிடுது. அதனால் இப்போ டாக்டருக்கு வந்து அவருக்கு தர வேண்டிய ஒரு வெளிச்சத்தை, அல்லது அந்த இன்னொரு அமெரிக்காக்காரர் வந்து சொன்னார், உங்களுக்கு அந்த விருது கிடைக்கணும், இந்த விருது கிடைக்கணும்னு, அந்த வெளிச்சம் கிடைத்திருந்தால் இந்நேரம் இவர் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மயிலாப்பூர் மோடின்னு பேர் இருக்கு, இன்றைக்கி தான் கேள்வி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த உண்மையான தொண்டர்களை, உழைப்பாளர்களை, சாதனையாளர்களை இந்த சமூகம் அடையாளம் காண்பதில்லை என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்கள். இந்தியாவுக்கு விடுதலை வந்து 25 வருஷம் ஆகியிருந்தபோது இந்த வெள்ளி விழா கவியரங்கம்னு ஒன்று பண்ணாங்க. ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு தலைப்பு, ஒருத்தர் காந்தின்னு தலைப்பு, ஒருத்தருக்கு நேருன்னு தலைப்பு, ஒருத்தருக்கு பகத்சிங்னு தலைப்பு, இப்படி கொடுத்தாங்க. கண்ணதாசனுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, பெயர் தெரியாத தியாகிகள். அவர் சொன்னார், ஊரறியோம் பேரறியோம் உறங்கிவிட்ட கதையறிவோம் சீரறிவோம் திறமறிவோம் தியாகத்தின் சிறப்பறிவோம் ஆங்காங்கே மாண்டவர்கள் 1000 பேர் என்பதனால் அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு வசதி இல்லை, தூங்காமல் தூங்கிவிட்ட சுதந்திரப்பூங் கன்றுகளை தாங்காமல் தாங்கிவிட்ட தாயகத்து மண்ணறியும்னர். அப்போ தான் இந்த கிரைசிஸ், இது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. உண்மை வரலாற்றை உளந்திறந்து பாடி வைத்து பள்ளியிலே பிள்ளைகளுக்கு பாடமாய் வைப்பதற்கு நல்லறிவு பெற்றவர்கள் நாட்டினிலே யாரும் இல்லை. இன்னும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத்து ராணியைத்தான். மண்ணாண்ட கிளைவ் முதல் மவுண்ட் பேட்டன் பிரபு வரை படிக்கத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பகத்சிங்கின் வரலாறோ, பாபாஜி வரலாறோ, சுகதேவன் வரலாறோ, சூரியதேவ் வரலாறோ, அகமத் ஷா வரலாறோ அறியோமே நண்பர்களே என்று சொன்னாரே, அதுபோல் இவர் போன்ற மருத்துவர்களுடைய வாழ்க்கை மாணவர்களுக்கு பாடமாக வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எவ்வளவோ பேர் படிக்க போகிறார்கள், திரும்பி வரவங்க ரொம்ப குறைவு. ஏன்? இலக்கு இருக்கிறது, லட்சியம் இல்லை.
இலக்குன்னா என்ன? டார்கெட். எங்கள் அப்பா படிப்புக்குன்னு செலவு இத்தனை லட்சம் பண்ணாரா, அது இத்தனை கோடியான சம்பாதிச்சிட்டு வரணும், இது டார்கெட். ஆனால் என் அப்பாவை, என் அப்பாவின் அப்பாவை, என் அப்பாவின் அப்பாவின் அப்பாவை உருவாக்கிய இந்த நாட்டுக்கு நான் தொண்டு செய்ய வர வேண்டும் என்று நினைத்தால் அது லட்சியம்னு பேர். இலக்கு வேறு, லட்சியம் வேறு. அந்த உணர்வைத்தான் பாரதி ஊட்டினார். அவன் என்ன சொன்னார்? எங்கள் நாட்டுக்கு என்ன தெரியுமாடா பெருமை? என்ன பெருமை? வெள்ளைக்காரன் கேட்குறேன், என்ன பெருமை? இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தான் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அவன் எங்கள் ஊர்லேருந்து தான் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க, இது என்ன பெரிய உனக்கு பெரியது? உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 200 வருஷமாக இருந்திருக்கலாம், உங்கள் முன்னோர்கள். எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா? அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ந்தது முடிந்ததும் இந்நாடே. அந்த 1000 ஆண்டுகள் அவன் இந்த பூமிக்கு பாரமாக இருந்துட்டு போல, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கியேனோன்னு நான் பாரதி. இதுதான வித்தியாசம். அப்போ எந்த நாடு நமக்கு வளம் தருகிறதோ, வலிமை தருகிறதோ, வல்லமை தருகிறதோ, நம்முடைய அறிவில், நம்முடைய திறமையில், நம்முடைய உழைப்பில் ஒரு பங்கு அந்த நாட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பேர் தான் லட்சியம். அத்தகைய லட்சியவாதி தான் நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள். அந்த லட்சியத்தோடு அவர் இங்கே திரும்ப வந்தார். அவர் வந்து சொன்னார், இங்கே வந்து எனக்கு முதல்ல வந்தபோது அங்கீகாரம் கிடைக்கவில்லை, யாரோ ஒருவர் வேலைவாய்ப்பு கொடுக்கிறார், அந்த வேலைவாய்ப்பு இவருக்கு பொருத்தமாக இல்லை, 5 நாட்கள் போகிறார், பதவி விலகக்கூட இல்லை, வந்துவிட்டார். ஆனால் தான் செய்வது சரி என்பதில் யாருக்கு திட சிந்தனையும் தீர்க்கமான எண்ணமும் இருக்கிறதோ, தொட்ட துறையில் அந்த மனிதர் வெற்றி பெற்றே தீர்வார் என்பதை இந்த 75வது வயதில் அவர் இந்த உலகுக்கு ஒரு செய்தியாக உணர்த்தி இருக்கிறார். அதனால்தான் இந்த காற்றுக்கென்ன வேலி அவ்வளோ புத்தகம் அவ்வளோ முக்கியமானது. தாங்கள் பாடுபட்ட வரலாற்றை, ஈடுபட்ட துறையில் எப்படி கொடிநாட்டினார்கள் என்ற வரலாற்றை ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். அதான் டாக்டர் பாஷி கூட சொன்னார், எவ்வளோ டாக்டருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரியல, ஒரு பாட்டெலாம் எழுதுகிறாருன்னார். பல டாக்டர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினாலே புரிய மாட்டேங்குது, இவர் பாட்டு எழுதுகிறார், புஸ்தகம் எழுதுகிறார். அது என்னமோ தெரியல, ஃபார்மசிக்காரங்களை மட்டும் புரியுது. அவங்க ஒரு செகண்ட் அப்படி பார்க்குறாங்க, எடுத்து வச்சிடுறாங்க. நமக்கு ஏதோ ஜிலேபியே தெரியுது. அப்படிங்களா? அவங்க சம்மந்தப்பட்ட ஃபார்மசிக்கு தான் தெரியும். சரி, இதெல்லாம் தொழில் ரகசியம். அவர் மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிகிட்டு இருக்கார். அதனால் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக, எல்லாவற்றையும் விட அவரை இயக்கக்கூடியது அவருடைய 2 விஷயம் அவருடைய ரொம்ப இயக்கி கொண்டு போகிறது. ஒன்று அவருடைய தொழில் பக்தி, இன்னொன்று அவருடைய ஆன்மீக சக்தி. இது 2மே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக சக்தி என்ன செய்யும்? நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்று தானாய் தருக்கி தனியனாய் நிற்கிற போது, இல்லை இது என்னுடைய அருள் என்று இறைவன் மூலம் தனக்கு உணர்த்தப்படும். ஒரு மனிதனுக்கு என்ன தெரியுமா பெரிய பலம்? நான் செய்தேன் என்று நினைக்கிற போது ஒரு குறுகிய எல்லைக்குள் இருக்கிறான். நான் இறையருளால் செலுத்தப்படுகிறேன் என்று நினைக்கிற போது அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய நீட்சியாக தன்னை அவன் உணர்கிறான். அவன் ஆற்றல் இன்னும் பெருகுகிறது. காற்றுக்கு என்ன வேலை என்பது போல எல்லையில்லாத ஒரு ஆற்றலின் வடிவமாக ஒரு மனிதன் திகழ்வது எப்போதென்றால், மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றலினுடைய கருவியாக அவன் மாறுகிற போது. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ இசைக்கருவிகளை பார்க்கிறோம். புல்லாங்குழலினுடைய இசை இணையில்லாதது. நாங்கள் உள்ளே வந்தபோது கிருஷ்ணன் அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணன் வேடிக்கையாக டாக்டர்கிட்ட சொன்னார், எங்களை பேண்டெல்லாம் வச்சு வரவேற்றுறீங்களேன்னு கேட்டார். அவர் சொன்னார், இப்போ நியாயமாக உங்களுக்கு புல்லாங்குழலையே வாசித்து வரவேற்றிருக்கணும்னார். புல்லாங்குழலுக்கு என்ன பெரிய சிறப்பு? முழுக்க ஓட்டை, 7 துளைகள், வாய் வைக்கும் இடத்தில் ஒரு துளை, காற்று வெளியே போகிற இடத்துல ஒரு துளை, மொத்தம் 9 துளைகள். அந்த 9 துளைகள் கொண்ட புல்லாங்குழல் என்ன செய்கிறது? என்னிடம் எதுவும் இல்லை என்று தன்னை வாசிப்பவன் கையில் ஒப்படைத்து விடுகிறது.
அதனால் உள்ளே போகிற சுவாசம் இசையாக வெளியே வருகிறது. எப்படி 9 துளைகள் புல்லாங்குழலுக்கு இருக்கிறதோ 9 துளைகள் கொண்டது இந்த மனித உடம்பு. இந்த உடம்பால் ஆவது ஒன்றுமில்லை என்று பரமாத்மாவிடத்தில் நம்மை நாம் ஒப்படைத்தால் நம்மிடமிருந்தும் வாழ்க்கையினுடைய நாதம் வெளிப்படும் என்பதைத்தான் புல்லாங்குழல் நமக்கு புலப்படுத்துகிறது. இங்கேதான் மனிதன் புனிதனாகிறான். அதனால்தான் தன்னுடைய ஒரு புத்தகத்தை ஓஷோ புல்லாங்குழல்களுக்கு சமர்ப்பணம் செய்தார். டெடிகேட்டட் டு தி பேம்பு ஃபார் தேர் இன்னர் எம்டினஸ் அப்படின்னு போட்டார். அதன் உள்ளே ஒன்றுமற்ற தன்மைக்காக, உள்ளே இருக்கும் ஒன்றுமற்ற தன்மைக்காக இதை நான் புல்லாங்குழல்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு புல்லாங்குழலாக்கி கொள்ளுகிற போது தெய்வீக சாநித்தியம் தன் வழியாக நுழைந்து வெளியே வருவதற்கு அனுமதிக்கிற போது வாழ்க்கை இசைமயமாகிறது, நாதமயமாகிறது. ஒரு சராசரி மனிதன் நாத பிரம்மமாக மாறுகிறான். எனவே தொழிலை தொழிலாக செய்யாமல் அதை தொண்டாக செய்கிறவர்கள், தொழிலை இலக்குக்காக செய்யாமல் அதை லட்சியமாக கொள்கிறவர்கள் வாழ்வில் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கு நம் மதிப்பிற்குரிய மருத்துவமணி டாக்டர் ஸ்ரீதரன் போன்றவர்கள் வாழ்கிற உதாரணங்களாக நம் கண்முன் விளங்குகிறார். நம்மோடு அவர் இருக்கிறார் என்றாலும் அவர் ஒரு வரலாறாக இருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம கூட பழகிறவங்க எப்படி பெரிய ஆட்களாக இருக்க முடியும்னு. ஆனால் நம்மோடு பழகினாலும் அவர் ஒரு தனி அத்தியாயமாக, புகழ்முத்திரை பதிக்கிறவராக, தன்னலம் கருதாதவராக அவர் திகழ்கிறார். எனவே அத்தகைய பெருமைகள் கொண்ட டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுடைய 75வது பிறந்த நாளில் நம்ம மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் கூட சொன்னார், எனக்கும் அவர் பிறந்த நாள்னு தெரியாது, ஐ ஷுட் ஹவ் கிவன் ஹிம் சம்திங் அப்படின்னார். அதுக்கு தான் ஒரு நல்ல பாட்டை அவர் பரிசாக கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, என்னோடய பாட்டு ஒன்று அவர் பாடியிருக்கிறார். அவர் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியாது. கந்தன் திருவடி கருணை மையம், அவன் கலைமுகம் ஆறும் அழகு மையம், செந்தில் வடிவேல் அருளவயம், ஜெகத்தில் நமக்கு என்ன என்னுடைய பாட்டை அவர் பாடியிருக்கிறார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இன்றைக்கி அவர் பிறந்த நாள்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அவருக்கு என்னால் முடிந்த ஒரு முக்கியமான பரிசை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். திருக்கடவுர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் அருள் பிரசாதத்தை இன்றைக்கு அவர் கையில் நான் கொடுத்திருக்கிறேன். அது என்னால் முடிந்த ஒரு பிரசாதம் என்று நான் நினைக்கிறேன். அபிராமி அம்மையினுடைய திருவருளாலும் அமிர்தகடேச பெருமானுடைய பெருங்கருணையினாலும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து அவருடைய 100வது ஆண்டிலேயும் இதே போல் ஒரு புத்தகத்தை அவர் எழுதி இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் அதற்கு வந்திருந்து, ஏன்னா முதலே சொன்னேன், எல்லாம் உங்கள் சுவாசப்பாதையில் வருபவர்கள், சுரங்கப்பாதையில் அல்லன்னு சொன்னேன். அதனால் எல்லோரும் வந்திருந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். அப்போது மறக்காமல் நீங்கள் முதல் படியை உங்கள் உள்ளத்தரசிக்கு இதே பவியத்தோடு தர வேண்டும் என்பதையும் நான் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை, திரு முத்தையா அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் இப்பொழுது திரு முத்தையா அவர்களை கௌரவிப்பார். அவர் பேசி முடிச்சதுனால நான் பேசுகிற குரல் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த ஆடிட்டோரியமில் எடுபடாது. அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன்.